வந்துட்டேன். வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நலமா? ஒரே ஒரு நான் செகண்ட். நலம். சின்ன நடராஜ ஒரு பத்தான் கேளு சின்ன நலமானு. ஒரே ஒரு சின்ன பூஜை மட்டும் பண்றோம். பண்ணுங்க. தேவிலாய நமக, படிக்கலாய நமக, அனைத்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் நமக. அடுத்த மேட்ச் எப்படியாவது வின் பண்றதுக்காக நமக நமக. சித்தப்பா சிங்கம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அதை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அடுத்த மேட்ச் எப்படியாவது வின் பண்ணிடுவீங்க, கவலைப்படாதீங்க. ஆரம்பிக்கலாம். ஆனா ஒரே செகண்ட். சாரி இன்னும் ஒண்ணு இருக்கு. ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, இன்னொன்னு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி. சரி, ஐயோ, இது எதுக்கு? அப்போ நான் பேசலன்னு வச்சுக்கோங்க, 5 டிராஃபி அடிச்சுட்டு வந்து பேசுவாங்க. அதனால வாய முடிக்கிறேன் நானு. அது 5 டிராஃபி அடிக்கிறதா இப்ப வாய் மூடிட்டு இருக்கீங்களா? அப்ப பேச மாட்டீங்களா இன்னைக்கு? என்ன? ஆமா, நான் என்ன இப்போ நான் பேட்டிங் பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோயேன், 5 டிராஃபி வச்சிருக்கீங்களா அப்படிம்பாங்க. பவுலிங் சரியா போடல அப்படின்னு பேசலன்னு வச்சுக்கோங்க, 5 டிராஃபி வச்சிருக்கீங்களா, இதுல ஓட்டுனதான் அதுக்கு இன்னும் 4 வாங்கிட்டு வந்து பேசுங்கம்பாங்க. எதுக்கு நமக்கு? நம்ம பாட்டு. இந்த படத்துல சத்யராஜ் வந்து அந்த ஓட்டிங் கவுண்ட் பண்றப்ப வந்து அப்படி கார்னர்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் 5 ஓவர் அப்படியே அந்த கார்னர்ல உட்கார்ந்துட்டு, அப்புறமா வந்து விக்கெட் விழுந்தோன்னே ஐயோ அப்படின்னு உட்கார்ந்துட்டு அப்படியே அடிக்க 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 அப்படி போய் கால் மேல காலை போட்டு உட்கார்ந்து. அமாவாசை அவர்கள் ஓட்டிங் அடிச்சு விட்டா ரயில்ல உட்கார்ந்தீங்களா? 250 கால் மேல கால் போட்டீங்களா? அவ்வளவுதான். பக்கத்துல என் ஒய்ஃப் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படியே கால் உதச்சிட்டு எல்லாம் உட்கார்ந்து இருந்தேன் அப்படியே.